அரியலூரில் உள்ள சிமெண்ட் ஆலைகளுக்கு சுண்ணாம்பு கற்களை ஏற்றி செல்லும் லாரிகள் மிகவும் வேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கும் தகவல்களையும் அப்பகுதி மக்களின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். அரியலூர் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து அரியலூரை நோக்கி வரக்கூடிய கீழப்பதூர், செந்துறை, ஜெயங்கொண்டம் சாலை இந்த வழியாக தான் இங்கே இருக்கிற பொதுமக்கள் அரியலூர் நகருக்கு வரணும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு சுரங்கத்திலிருந்து சிமெண்ட் ஆலைக்கு போகக்கூடிய கனரக லாரிகளால் அடிக்கடி விபத்துங்கிறது இங்கே ஏற்பட்டு இருக்கு. இந்த விபத்தை குறைக்கிறதுக்கான வழியை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அரியலூர் பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக நாம் நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா அரியலூர் கலெக்டர் அலுவலகர் ரவுண்டனாவிலிருந்து பெரம்பலூரை நோக்கி போகக்கூடிய இந்த சாலையில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். இங்கிருந்து செந்துறை ரவுண்டனா வரைக்கும் இருக்க இந்த பகுதி ரொம்ப குறுகிய பகுதி. இந்த பகுதியில் கனரக லாரிலாம் போகிறப்ப டூ வீலரில் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குன்னு வாகன ஓட்டிகள்லாம் நம்மகிட்ட தெரிவிக்கிறாங்க. போதாக்குறைக்கு வர்ற லாரியும் ரொம்ப வேகமாக வருது, ஸ்பீடு பிரேக்கெல்லாம் அதிவேகமாக போகிறாங்க. இது போல் சூழல்லாம் இங்கே இருக்கிறப்ப விபத்துங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்குதுங்கிறது தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி மழை பெய்கிறப்ப சுண்ணாம்பு சுரங்கத்திலிருந்து அந்த கட்டிகளை ஏற்றிட்டு வர்ற லாரி வர்றப்ப அதில் மழைநீர் பட்டு சாலைகளில் சுண்ணாம்பு துகள்கள்லாம் சேறு சகதியமாக மாறிடுது. டூ வீலர்கள்லாம் சாலையில் போகும்போது வழுக்கி விடுது. இது போல பல்வேறு பிரச்சனை இருக்குது. இதற்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செயல்பட்டு இந்த சுண்ணாம்பு லாரிகளுக்கு, அதாவது சுண்ணாம்பு சுரங்கத்திலிருந்து சுண்ணாம்பு கட்டி எடுத்துட்டு வர்ற லாரிகளுக்கு உரிய கட்டுப்பாடு விதிக்கணும். இந்த சாலைகளை அகலப்படுத்தி தரணும். சுண்ணாம்பு சுரங்கத்திலிருந்து வர்ற லாரிகளுக்கு தனி வழியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது அரியலூர் பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரியலூர்னாலே நம்மளுக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் ஞாபகம் வரும் இங்கே சுற்றி இருக்கிறது. அப்போனா லாரி நிறையா இருக்குன்னு, நிறைய டிப்பர் போகுது, லாரி போகுது, எல்லாம் போகுது. ஆனால் இந்த ரோட் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு லாரிக்கு அப்புறம் ஒரு பைக் கூட போக முடியாது. பைக்காரன் யாராவது போனாங்கன்னா ஓரமாக தள்ளி விட்டுடுறாங்க. நம்மளே மாதிரி ஆள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். வயசானவங்க இந்த டைமில் போக முடியும். நம்மளுக்கு ஒரு 5 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் யாருமே போக முடியாது. இந்த ரோடு சேஃப் இல்லை. ஏன்னா ரோடோட அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கொஞ்சம் யூஸாக இருக்கும். வரப்போகிற மக்களுக்கு யூஸாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். ஸ்கூல் பசங்க கூட ஒரு 5 மணிக்கு ஸ்கூல் விட்டாலும் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வரதுக்கு 6:30 மணி ஆயிடுது. அதனால சேஃபே இல்லை இந்த ரோடு. கொஞ்சம் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லாரி நிறைய போகிறதால அதுக்கான விஷயத்த அவங்க பண்ணியே ஆகணும். மைன்ஸ் மூலிமா இப்போ நிறைய வண்டி போகுது, சிமெண்ட் எல்லாம் போகுது. இப்படி போகிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் வண்டி ஓட்டுறாங்க. அவங்க ஓட்டுற மாதிரியும் ரோடும் இப்போ நமக்கு ஏற்றதா இல்லை. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குண்டும் குடசமாக இருக்கனால அவங்க கொஞ்சம் நல்லா இதாக ஓட்டுறதுனால போகிற வர அந்த இருசக்கர வாகனங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தா நானே கீழே விழுந்திருப்பேன் பார்த்தேன். ஏன்னா ஸ்பீட் பிரேக்லாம் பார்த்தோன்னா அவங்க ஸ்பீட் பிரேக்கில் ஏற மாட்டாங்க. ஒதுங்கி போகிறனால பின்னாடி வர வாகனங்கள்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு தனியாக வேறு ஏதாச்சும் ஒரு ட்ராக்கை பாதை ஒன்று மாற்றி கொடுத்தாதான் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு எங்களோட கருத்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.